கிடைச்ச வேலையை விட்டுட்டு பிடிச்ச வேலையை பார்க்குறதோட பார்ட் 39க்கு வந்துட்டோம். நேற்று நைட்டு வந்து நல்ல தூக்கத்தை போட்டு காலையில் எழுந்திரிச்சு ஜில்லு தண்ணியில் ஒரு குளியலை போட்டுட்டு அரை தூக்கத்தோட கேப் புக் பண்ணி ட்ராக்குக்கு வந்து சேர்ந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணுறேன்னு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நான் ஒர்க் பண்ணுறது ஒரு ரேசிங் டீமில். என்னோடய ஒர்க் வந்து இன்ஸ்ட்ரக்டர். ரேசிங் ட்ரைனிங்க்கு வரவங்களுக்கு என்னென்ன தேவை அந்த ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்து அதை நான் சர்டிஃபை பண்ணி கொடுக்கறது தான் என்னோடய வேலை. ஸோ இதுக்கு நடுவில் எங்கள் டீம் எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கங்கெல்லாம் நானும் ட்ராவல் பண்ணுவோம். இதுதான் என்னோடய ஒர்க்கு. அதுக்கடுத்து இன்றைக்கி ட்ரைனிங் வந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரைனிங்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் டைமுக்கு எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. சரி நானே போய் லஞ்ச் வாங்கிட்டு வரலான்னு போட்டிருந்த சூட்டோடையே போயிட்டு லஞ்ச் வாங்கிட்டு வந்துட்டு செஷன்ஸ் முடிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு போன கையோட மறுபடியும் இன்னொரு கேப் புக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கிளம்பியாச்சு. பெங்களூர் டிராஃபிக் 8 கிலோமீட்டருக்கு 32 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. சரி வேக வேகமாக போவோம்னு சொல்லிட்டு எல்லாம் வேக வேகமாக எங்கே ஓடியாந்தோன்னு பார்த்தீங்கன்னா மாலஃபேஷியாவில் இருக்கிற இந்த ஸ்க்ரீனுக்கு தான். ஸ்க்ரீன் எக்ஸ்ன்னு சொல்லி F1 படம் பார்க்கறதுக்கு வந்தோம். 3 ஸ்க்ரீன், ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்க்ரீனு, ரைட்டில் ஒரு ஸ்க்ரீனு, லெஃப்ட்டில் ஒரு ஸ்க்ரீனு. இது ரேசிங் சீன் நடக்கிறப்ப மட்டும்தான் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஓப்பன் ஆனிச்சு. மற்ற டைமில் மெயின் ஸ்க்ரீனில் மட்டும்தான் பிக்சர் ஓடிச்சு. அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியே வரவே மனசு இல்லை. போஸ்ட் கிரெடிட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக தான் கிளம்பி வெளியே வந்தோம். இந்த லைட்ஸ் வந்து எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்குது. நான் முன்னாடி ஒரு காலத்தில் வந்தேன், அப்பயும் அங்கே தான் இருந்துச்சு, இப்பயும் அங்கே தான் இருக்குது. வந்துட்டு ரூம் பக்கத்தில் இருக்க ஒரு ஷவர்மா கடையில் ஒரு ஜம்போ ஷவர்மா போட்டுட்டு இனி டே முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு ட்ரைனிங் இருக்குது, பார்ப்போம்.